ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இதுக்கப்புறம் இந்த உண்மையை நம்ம வீட்டில் சொல்லிடணும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஏன் அப்படின்னா, இத்தனை நாளாக நம்ம லவ் பண்ணிகிட்டு இருந்த விஷயத்த வீட்டில் சொல்லாமல் நம்ம மறைச்சிட்டோம். இப்போ அவங்களும் மேரேஜ் ரொம்பவே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த சமயத்தில் இந்த விஷயத்த நம்ம சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு இது கிடைக்கும். இல்லைன்னா இத்தனை நாளாக நீ இப்படி மறைச்சிட்டு தான் எங்கள்கிட்ட உண்மையை மறைச்சிட்டு தான் இருந்திருக்கிற, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் அவங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். அவங்க எதிர்பார்த்த மாதிரி படித்தது, வேலை பார்த்தது எல்லாம் ஓகே. ஆனால் அவங்க அதை கூட அவங்க ரொம்ப எதிர்பார்க்கல. அதை விட முக்கியமாக எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, அவங்க முக்கியமாக எதிர்பார்த்தது நம்மளோட கல்யாணத்தை பற்றி தான். ஏன்னா அண்ணனும் லவ் மேரேஜ் பண்ணதுனால அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் இப்போ 5 வருஷம் ஆகியுமே பேச்சுவார்த்தை ரொம்ப கிடையாது. ஏதோ வருவாங்க போவாங்க, பெங்களூரில் இருக்கிறதுனால அவங்க குழந்த பிறந்ததையுமே அந்த அளவுக்கு இவங்க இது பண்ணலை. அப்படி இருக்கிறப்போ நம்மளும் இந்த மாதிரி லவ் பண்ணுறோம், 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அவரையும் என்னால் ஏமாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா, அவரையும் நான் ஓரளவு நல்லா உண்மையாகவே லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே நல்ல மனுஷனு கூட. அவர் ரொம்ப எனக்கு கேரிங்காக பார்த்துக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கிறப்போ நம்ம வாழ்க்கையில் எது நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அம்மா அப்பாவும் முக்கியம்தான். இருந்தாலும் வாழ்க்கை துணைன்ட்டு வர்றப்போ அவர் ஒரு நல்ல ஒரு பார்ட்னராக எனக்கு ஒரு இதாக இருந்தார். அப்படி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, திடீர்னு நாளைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இத்தனை நாளாக சும்மா பேச்சுவார்த்தையாக தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை ஃபோட்டோ காமிக்கிறது இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு இந்த மாதிரி வீட்டுக்கே வர்றாங்கன்னா அப்போனா முடிவாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயத்தில் என்ன சொல்லிட்டேன் அம்மாட்ட, அம்மா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா அப்படின்னோடனே, என்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இது மாதிரி நான் ஒருத்தரை விரும்புகிறேம்மா, 3 வருஷமாக விரும்புகிறேன். அவர் என் கம்பெனி ரிலேட்டடாக உள்ள கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மீட்டிங்க்கு போகிறப்ப தான் முதல்ல பார்த்து பழகினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேம்மா. எனக்கு உங்களோட ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு இந்த மேரேஜ் விஷயத்தில் உங்களை மீறி நான் இந்த முடிவு எடுத்தது என்னை விட தப்பு தான் அப்படின்னோடனே எங்கள் அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கூட எங்களை ஏமாற்றிட்ட, உங்கள் அண்ணன் தான் நாங்கள் இது பண்ணாமல் அந்த முடிவை அவன் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே உங்கள் அப்பா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். வெளியில் சொந்தக்காரவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்டையுமே இந்த விஷயத்த நம்மளால் அண்ணன் ஏன் இவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது எவ்வளோ பேர் கேட்டாங்க. நம்ம என்ன சொல்லி சமாளித்தோம் சொல்ல. அது மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சுமே கேட்டாங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரம் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், என் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிட்டதுக்கப்புறம் பண்ணிகிட்டு இருக்கலாமே அப்படிலாம் சொல்லி கூட கேட்டாங்க. நீ படிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில். அப்படி இருக்கிறப்போ அவன் சுயநலமாக முடிவெடுத்த மாதிரி தானே இன்றைக்கி நீயும் அப்பா உன்னோட கல்யாணத்துலனாச்சும் நல்லபடியாக செய்யணும், பண்ணணும், எல்லாரையும் கூப்பிடணும், சொந்தக்காரவங்களாம். அண்ணன் மேரேஜ் தான் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால அவர் எவ்வளோ ஒரு கனவோடு இருந்தார் அப்படின்னோடனே, இல்லைம்மா எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பையன் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான், உங்களுக்கு கூட அவரை தெரியும் அப்படின்னோடனே, நம்ம அப்பாவோட தூரத்து சொந்தக்காரவங்க தான் அவங்களும். நம்ம ரிலேட்டிவ் தான். ஆனால் அவங்க இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. நான் ஊருக்கு போயிருக்கப்போ அவங்கள பார்த்து பழகியிருக்கேன். அப்புறம் கம்பெனியில் பார்த்தப்ப தான் எனக்கு அவங்களையும் பிடிச்சிருந்துச்சு, அவங்களுக்கும் என்னை பிடிச்சிருந்துச்சுமா அப்படின்னோடனே, சரி பார்ப்போம். நம்ம இப்போ நீ அப்பாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம். நாளைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்குறத வேணால் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் காரணம் சொல்லி நான் வேணான்னு சொல்லிடுறேன் அப்பாட்ட அப்படின்னோடனே, அந்த பையனையும் அப்பா அம்மாவையும் நீ பேச சொல்லு, அவங்க அம்மா அப்பாவோட பேச சொன்னால் அப்பா என்ன சொல்கிறாரு என்னன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு வழி கிடையாது. சரி அம்மா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பேசலை. ஆனால் வேண்டான்னு சொல்லலை, இதுதான் வேணும் அப்படின்னு அம்மா சொல்லலை. இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம். என்னடா இது, இந்த கல்யாணம் வரைக்கும் போகுமா இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அண்ணன்கிட்டையும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த அண்ணன்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லி வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னொன்னே அண்ணன் அப்பயே சொன்னார், என் லவ்வுக்கே பையன் லவ் பண்ணதுக்கே இன்ன வரைக்கும் அப்பா என்கிட்ட சரியாக பேசலை, எதுவுமே இது பண்ணலை ஃபேமிலியில். அப்படி இருக்கிறப்ப நீ சொன்னனா என்ன நடக்கும்னு தெரியுமா உனக்கு அப்படின்னோடனே,
என்ன பண்ணுறது, நீ இப்போ உன் லவ்வுக்காக தானே இந்த அளவுக்கு உன் லைஃப்பில் மாற்றிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கிறப்போ என் லைஃப்பில் நானும் பார்க்கணும் இல்லைண்ணே அப்படின்னோடனே, அதுவும் கரெக்டு தான், நான் பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொன்னார். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அப்பா வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் எத்தனை மணிக்கு வராங்க என்னன்ட்டு எங்கள் அம்மாட்ட காலையிலே கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு எங்கள் அம்மா சொல்லி சமாளித்தோம், இல்லைங்க அவங்க வரலை, ஏதோ உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஏதோ சொந்தக்காரங்களுக்கு உடம்பு முடியலையா, அதனால் அங்கே போயிட்டாங்கங்க, அதனால் வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து சொல்லி சமாளித்தாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்து என்கிட்ட ஆஃபீஸ் போகிறப்பே சொல்லிட்டாங்க, நீ எவ்வளோ சீக்கிரம் அந்த பையனை வந்து அவங்க அம்மா அப்பாவோட வந்து நீ பேச சொல்லி அப்பா இருக்கிற அன்றைக்கி வந்து அவங்கள வர சொல்லி பேச சொல்லிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அப்பா வீட்டில் இருப்பார், வர சொல்லி பேச சொல்லு. இல்லைன்னா அவர் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா மாப்பிள்ளையை கொண்டு வந்துட்டாருன்னா நான் இந்த விஷயத்தில் எதுவுமே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போயிட்டாங்க. இது வரைக்கும் இன்றைக்கி இந்த விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்தினதே வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக தான் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா வந்து நம்ம என்ன தான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இது பண்ணாலுமே அதை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக வந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நான் அதான் யோசித்தேன், சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த விஷயத்தில் வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் லவ் பண்ணுறவர்கிட்ட நான் அந்த விஷயத்தை பற்றி பேசினேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க, அம்மா அப்பாவோட அழைச்சிட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் சரி நான் வந்து பேசுகிறேன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கேன், நீ தானே உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயந்துக்கிட்டு வர வேணாம்னு இத்தனை நாளாக ஒரு 6 மாதமாகவே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து சரி சமாதானம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவரும் வந்து நான் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை போக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அப்பா வந்து வெளியூர்லேருந்து வராரு, நான் அழைச்சிட்டு வரேன், அம்மாவையும் அப்பாவையும் அழைச்சிட்டு வரேன், அக்கா வந்து நம்ம நிச்சயத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க அக்கா வந்து வெளியூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அக்காவை அப்போதைக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்தாங்க. அப்பாவும் வீட்டில் இருந்தார். அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் அம்மா வந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா கிட்ட வந்து அம்மா விஷயத்த சொன்னாங்க. இது மாதிரி பொண்ணு வந்து விரும்புகிறாங்க, அவங்க வந்து உங்கள் சொந்தக்காரங்க தானே, தூரத்து சொந்தமாக யார் மூலியமா ஒரு சொந்தம் தான் நினைக்கிறேன், நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கெல்லாம் உங்களை நல்லாவே தெரியுமா அப்படின்னோடனே அப்பா ஃபஸ்ட்டு கோவப்பட்டவர், கொஞ்சம் சொந்தக்காரங்க அப்படிங்கிறோன்னே சரி ஓகே பேசலாம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பாவை பார்த்தோன்னே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அப்புறம் இவர் சொன்னோன்னே, உங்களுக்கு உங்களோட மாமா வந்து ராமராஜன் இருக்கார்ல, அவருக்கு வந்து சித்தப்பா முறையில் வந்து நான் சொந்தக்காரன் தான், ஊர்லேயே நான் இருந்தேன், இப்போ வந்து இங்கே செட்டில் ஆகி ஒரு 15 வருஷம் ஆகுது, பையனும் பொண்ணும் தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். நானும் வந்து சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மேரேஜ் எப்போ பேச சொல்கிறியோ நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் ஹைதராபாத்தில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன், இங்கே சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்ருக்கேன். இங்கே வீடு இருக்குது, இடம் எல்லாமே இருக்குது. பொண்ணை வந்து மும்பையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். பையனும் நல்ல சேல்ரி தான், ஒரே பையன்தான் எனக்கு, அவனுக்கு தான் வீடு எல்லாமே, அவனும் இப்போ மாதம் ஒரு 70,000 சம்பளம் வாங்குகிறான், பிரச்சனை கிடையாது, நீங்கள் நம்பி எங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணை கொடுத்துடலாம். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நானும் என் ஒய்ஃபும் வந்து பையனுக்கு சமைச்சு போடுறதுக்குனால தான் அவள் இங்கே இருக்கிறா, எனக்கு இன்னும் வந்து அந்த கம்பெனியில் இன்னும் ஒரு 7-8 வருஷம் வந்து சர்வீஸ் இருக்குது, அதனால் வந்து நான் இங்கே முடித்தா தான் வந்து அதுவும் ஊரோட தான் எனக்கு செட்டில் ஆகணுங்கிறது ஆசை, அதனால் வந்து பையனுக்கு கல்யாணம் ஆனாலே என் ஒய்ஃப் வந்து என்னோட இங்கே வந்துடுவா ஹைதராபாத்துக்கு, நாங்கள் இருப்போம் இங்கே வந்து வீட்டில் அவங்க 2 பேரும் தான் இருக்க போகிறாங்க. அந்த வீட்டில் எங்களால் அவங்களுக்கு இந்த இதுவும் வராது, பிரச்சனை வராது. ஏன்னா எனக்கு ஒர்க்கு முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் அதே ரிட்டையர் ஆனாலும் எனக்கு வந்து நிறைய காலேஜஸ்க்கெலாம் போய் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியெல்லாம் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேமிலிக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, அவங்க அம்மாவுக்கு என்னை ஏற்கனவே தெரியுங்கிறனால அந்த ஃபார்மாலிட்டிஸும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, பரவாயில்ல இது ரொம்ப வந்து பிரச்சனையாக முடியும்னு பார்த்தா ஓரளவு ஹாப்பியாக தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த வர பகுதியில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.